அஇஅதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபாநாயகரின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளதால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா. விழாவுக்கு வருகை தந்த திருவள்ளூர் மேற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் PV ரமணா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் சால்வை அணிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. அரி வரவேற்றார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 115வது நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. வாஞ்சிநாதன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அஇஅதிமுக நிர்வாகிகள். சென்னை நகரில் தொடரும் மின் தடையை முடிவுக்கு கொண்டுவர 2275 கோடி மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசு. பழைய உபகரணங்கள் மாற்றம், புதிய துணை மின் நிலையங்கள், கூடுதல் பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. சென்னையை சர்வதேச நகரங்களுக்கு இணையாக மாற்ற 3வது மாஸ்டர் பிளானை உலக தரத்தில் உருவாக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். 2026 முதல் 2046ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கான முழுமை திட்டத்தை சர்வதேச வல்லுநர்களுடன் இணைந்து இறுதிப்படுத்த தாவேக அரசு தீவிரம். கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட சென்னை 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தை மறு ஆய்வு செய்து சர்வதேச தரத்தில் மேம்படுத்த தாவேக அரசு முடிவு. 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான பெருநகர வளர்ச்சிக்கான புதிய வரைவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாவேக அரசு விரைவில் தாக்கல் செய்ய இருப்பதால் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தொடர் மீது பெரும் எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த மனுக்களின் அடிப்படையில் மதுராந்தகம் மரகதம், குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா, தாராபுரம் சத்தியபாமா ஆகிய 4 எம்எல்ஏக்களும் விளக்கம் அளித்துள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. மனுக்கள் ஆய்வில் உள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம். முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் MLA பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி. விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஜூன் 16 முதல் காலியாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் குறித்த அரசியல் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சட்டப்பேரவை தொடக்க நிகழ்வுக்கு திரைப்பட படப்பிடிப்பு போல விரிவான ஒத்திகை நடத்தும் அரசு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி வகுப்பு, ஆளுநரை வரவேற்க ஒத்திகை வகுப்பு என ஒரு தனியார் பயிற்சி மையத்தை போல தாவேக ஆட்சி மாறிக்கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். தாவேக அரசு வெளியிட்ட மாநில நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெறும் வெற்று அறிக்கை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். நிதி நிர்வாகம், கடன் சுமை மற்றும் வருவாய் ஆதாரங்கள் பற்றிய உண்மையான வெளிப்படையான விளக்கங்களை அரசு உடனடியாக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என எழும் கோரிக்கையால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் காமுகன் சிக்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டில் தனியாக இருந்த 6ஆம் வகுப்பு மாணவியை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 25 வயதான கார்பெண்டர் சிக்கினார்.
திமுக ஆட்சியைப் போலவே தாவேக ஆட்சியிலும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், சிங்கப்பெண் படை மீது குற்றம் செய்பவருக்கு துளியும் பயம் இல்லை எனவும் மக்கள் சாடல். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டங்களில் இன்னும் 70 கிலோமீட்டர் இணைப்பு பணிகள் நிறைவடையாமல் உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்புதல். வடகிழக்கு பருவமழைக்கு முன் அவற்றை முடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதை தொடர்ந்து சென்னை பகுதிவாசி மக்கள் அதிருப்தி. மின்துறை செயல்பாடுகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் 15,032 கோடி ரூபாய் செலவில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கவும், 15,058 பணியாளர்களை பராமரிப்பு பணிக்கு உடனடியாக நியமிக்கவும் உத்தரவு. தலைநகர் சென்னையில் மின்தடைகளை நிரந்தரமாக குறைக்கும் நோக்கில் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மின்வாரியம் மூலமாக தீவிரமாக செயல்படுத்தப்படும் வருவதாக அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குடிபோதையில் தந்தையை கம்பியால் அடித்து மகன் கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. குடிபோதையில் உறவுகளின் மரியாதை தெரியாமல் கொடூர சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மூத்த IPS அதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகி இருப்பது காவல்துறை நிர்வாக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளன. தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் சங்கர் ஜிவால், சீருடை பணியாளர் தேர்வாணைய வாரிய தலைவர் சுனில்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அபய்குமார் சிங்கும் பதவி விலகியுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சிய சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம். சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நடவடிக்கை தேர்வு வாரிய செயல்பாடுகளில் தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது தொடரப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தி 6 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு எதிராக வேட்புமனு சொத்து விவரங்கள் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பெரம்பூர் தொகுதியில் விஜய் திருத்திய மனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் விளக்கம். சென்னை தரமணி பகுதியில் 15 வயது சிறுவனை கடத்திச் சென்று நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஆண் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலையில் ஆண் பிள்ளைகளை காப்பாற்ற புலிப்படை வர வேண்டுமா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் நண்பர்கள் உட்பட பலரிடம் தாவேக உறுப்பினர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேர் 4 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக பரபரப்பு புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு. 1 லட்ச ரூபா பணம் வாங்கினாப்புல. நான் மறுபடியும் வரவே பணத்தை என்கிட்ட வாங்கும்போது 1 மாதத்தில் தரேன்னு சொன்னாப்புல. கிட்டத்தட்ட இன்னும் 3-4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்னோட இதுலேருந்து 1 ரூபா கூட அவர் எனக்கு பணமே தரலை. என்னோட நகை, பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு தான் அவருக்கே பணமே கொடுத்தேன். வருஷம் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போனாலும் எந்தவித ஒரு இதுவுமே இல்லை. அவங்க வீட்டில் தேவையில்லாமல் பல பேச்சுகள், எங்கே போனாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். என்னோட பணத்துக்கு ஒரு வழிவகை இது வரைக்குமே கொடுக்கல. பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க. தொழில் பண்ணுறவங்களை கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ஏமாற்றிருக்காங்க. பல்க்கு மணிராஜன் அவருக்கு நான் பல்கை விற்று கொடுத்தேன். பல்கை ஏன்டா கரையப்பட்டு வாங்கினார். அந்த பல்கை பணத்தை வாங்கிட்டு லைசன்ஸை ஏமாற்றாமல் சீட்டிங் பண்ணுறாப்புல அவர் உல்லாசமாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செயலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட கேஏபி ராஜா நாங்கள்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்னு அடிப்படையில் நாங்கள் ரூபா கொடுத்தோம். அவனுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டுமே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தட்டியாக வாங்கியிருக்காரு. 1 வாரத்தில் தந்துடுறேன், 2 வாரத்தில் தந்துடுறேன்னு. நாங்களும் அதை நம்பி கொடுத்துட்டு நாங்கள் போய் ரூபா கேட்டால் எங்கிட்ட என்ன சொல்கிறாப்புனா, இன்றைக்கி ஒரு இடம் விற்றுருவோம் தந்துடுவோம், நாளைக்கு ஒரு இடம் விற்றுருவோம் தந்துடுவோம். இந்த மாதிரி 3 வருஷ காலமாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். வீடுக்கு அலைஞ்சாச்சு, பல்க்கு கலைஞ்சாச்சு, பல்கே விற்றுட்டாரு. அது எங்கிட்ட சொல்லாமல் தான் விற்றுருக்காப்புல.
எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காருன்னா ரூபா இன்றைக்கி தந்துடுவேன் நாளைக்கு தந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி தர்ற அன்றைக்கி ஃபோன் அடித்தா எங்கள் ஃபோனே எடுக்கிறதே கிடையாது. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஆக்சுவலாக லேண்டுக்கான ப்ராப்பர்ட்டியில் லேண்டெல்லாம் சேல் பண்ணி கொடுத்துட்டாரு, டிராஃப்ட் பண்ணி பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. பல்கோட லைசன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவர் பேரில் இன்னும் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கார். 2 மாதத்தில் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் கொடுக்காது. கேட்டால் வீட்டுக்கு போனாலும் ஆளை பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. வீட்டில் கேட்டால் இன்னும் அடிஷ்னலாக எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் பல்கை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம், நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. G7 அவுட்ரீச் அமர்வில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தற்போதைய உலகம் வளங்களின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவதில்லை, நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கையின் பற்றாக்குறையால் தான் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பேச்சு. சர்வதேச ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கோபிராசிபுரம் பகுதியில் மூடப்பட்ட தொழிற்சாலை கிணற்றில் சாக்கு மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சடலத்தை மீட்ட போலீசார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டாரா அல்லது வேறேதேனும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை. அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து ஈரோடு மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு சென்ற ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 30 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. குட்கா கடத்தல் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ரயில்கள் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு ஏற்ற போக்குவரத்து தளமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் பூச்சக்காடு பகுதியில் போதையில் இருந்த 5 இளைஞர்கள் ஒருவரை சரமாரியாக தாக்கும் அதிர்ச்சிகரமான செல்போன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. போதை ஆசாமிகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் நிலவுவதால் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை துறைப்பாக்கத்தில் வீட்டின் உரிமையாளரை கத்தியால் தாக்கிய 17 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞர் சிக்கினர். வீட்டில் இருந்த பைப்புகள், பிளம்பிங் பொருட்களை இளைஞர் திருடி விற்று வந்த நிலையில் வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி செய்ய கூறியதால் ஆத்திரத்தில் தாக்குதல். தவிக ஆட்சியில் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்பட்டும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தடுமாறும் தமிழகம். திருச்செந்தூர் அருகிலுள்ள உடன்குடியில் கஞ்சா விற்பனை செய்த 3 இளைஞர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வேலைவாய்ப்பின்றி இளைஞர்கள் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணையத்தில் பணியாற்றி இறந்த 27 பேரின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து 4 கோடியே 51 லட்சம் ரூபாய் நூதன மோசடி குறித்து சிபிஐ வழக்கு பதிவு. மத்திய அரசு அதிகாரிகள் 4 பேர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்துள்ள மதுரை சிபிஐ அதிகாரிகள் ஹார்ட் டிஸ்குகள், டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி கூட்டுறவு வங்கியில் நகைகள் இல்லாமலும் போலி நகைகளை அடகு வைத்தும் 2 கோடியே 65 லட்சம் ரூபாய் மோசடி. மோசடி சம்பவத்தில் வங்கியில் பணிபுரிந்த பணியாளர்கள், சங்க உறுப்பினர்கள் என 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. தாவேகா அரசின் நிதி நிலையை விமர்சித்து மக்கள் நல திட்டங்களை நிறுத்தி பாருங்கள் என மிரட்டல் தோணியில் சவால் விட்ட திமுக மூத்த தலைவர் தங்கம் தென்னரசு. நிதி நிர்வாக சிக்கல்களை மறைக்க மக்கள் நலன் பாதிக்கப்படும் என எச்சரித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நீட் தேர்வுக்கு வினாத்தாள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளதாக விமர்சனம். தேர்வு அமைப்பின் நிர்வாக திறன் மீது கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் கோடிக்கணக்கான வரி பணம் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படுகிறதா என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகம் எங்கும் தொடரும் மின்வெட்டால் விவசாய பயிர்கள் கருகி வரும் அவலம் அதிகரிப்பு. பாசன மோட்டார்கள் இயங்காததால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளில் சேமித்து வைத்துள்ள உணவுப் பொருட்களும் கெட்டு வீணாவதால் விவசாயிகள் கடும் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மாம்பழ வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 5 ரூபாய்க்கும் கீழ் விற்கப்படுவதால் மா விவசாயிகள் கவலை. விற்கப்படாத மாம்பழங்களை டிராக்டரில் ஏற்றி குப்பையில் கொட்டும் நிலையில் உரிய விலை நிர்ணயிக்க விவசாயிகள் கோரிக்கை.
மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாததால் 1125 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி டெல்டா பகுதி விவசாயிகள் தற்போது வினோதமான முறையில் நினைவஞ்சலி போராட்டம். பாசன நீர் தாமதமானதால் சாகுபடி மற்றும் மகசூல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ள விவசாயிகள் தங்களை காப்பாற்ற வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தல். பயிர்க்கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டும் தாவேக அரசுக்கு எதிராக ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் வேளாண் கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தாவேக அரசு ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் முழுக்கடனை ரத்து செய் ஓட்டு கேட்க வந்தீங்களே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா தேர்தல் வாக்குறுதி ஞாபகம் இருக்கா? தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 68 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தற்போது 27 அடியாக சரிவு. மழை பொழிவு குறைந்ததால் வழக்கமாக ஜூன் மாதத்தில் திறக்கப்பட வேண்டிய பாசன நீர் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில்தான் திறக்கப்பட உள்ளதால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தாமல் கிராம பேருந்து நிலையத்தில் ஸ்டார்ட் ஆகாமல் பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளி உதவிய பொதுமக்கள். கடந்த திமுக ஆட்சியில்தான் பழைய பேருந்துகளோடு அவதிப்பட்ட நிலையில் தற்போதும் அதே நிலை தொடர்வதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் அடுத்த மப்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திப்பேட்டை பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து பூந்தமல்லி அரக்கோணம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து கிராம மக்கள் 4 மணி நேரத்திற்கும் மேல் சாலை மறியல். ஒரு குழந்தை செத்துச்சா நீ பதில் எடுப்பீங்களா? நீ பதில் சொல்லுவீங்களா? யார்கிட்ட போய் நிற்கிறோம்? மின்வெட்டு பிரச்சனை இல்லை என அமைச்சர் கூறிய நிலையில் தனியார் கம்பெனிகளுக்கு மட்டும் மின்சாரம் தடையின்றி செல்வதாகவும் மின்வாரிய அலுவலகத்தில் உரிய பதில் கிடைப்பதில்லை எனவும் கிராம மக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. ஒரு கம்பம் ஒயர் அறுத்துன்னு போகுதுன்னா அந்த கம்பத்தை ஜாயின் பண்ணி போட்டு போறாங்க. ஒரு புது கம்பம் மாற்ற மாட்டாங்க. இதே கம்பெனிக்கு ஏதோ ஒரு லைன் ப்ராப்ளம்னா புது லைன் போடுறாங்க. அப்ப என்னதான் நினைக்குது? இப்ப மக்கள் இங்க வாழணுமா வாழக்கூடாதா என்னதான் சொல்ல வரான்னு தெரியல. ஈபிக்கு எந்த ஆக்சஸுமே கிடையாது. இதே போல் நடந்துட்டே இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் நடக்கும். இப்போ ஒரு ஓலா அறுத்துன்னு போயிருந்துச்சுன்னா குழந்தைங்க போட்டு நடந்து போகும்போது உயிர் சேதம் ஆனா மட்டும்தான் இதுக்கான தீர்வு எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதுதான் இப்ப அடுத்த அவங்க பிளான்ல இருக்குது. நான் படிக்கவே முடியல. நைட் எல்லாம் கரண்ட் ஆஃப், ஒன்னும் கிளாஸ் ஒர்க் கூட முடிக்கல. டெய்லி ஸ்கூல்ல போய் திட்டுதான் அவங்க. எது சொன்னாலும் இங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நான் உட்காந்து பொண்ணு எழுதவே இல்லை கிளாஸ் ஒர்க் எதுவுமே. தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்க லேடிஸ்க்கு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த போலீஸுக்கு பண்ண அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கரெக்டா அவங்க போய் தனியா போய் பேசுறாங்க. போய் பேசி அங்கிருந்து வந்து இப்ப அந்த கூட்டத்தை கலைக்குதான் பாக்குறாங்களா காண்டி. சரி இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு உக்காடுறாங்களே, சரி அவர் ஒருத்தரை நம்ம எப்படின்னா வர வச்சு இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தரணுன்ற ஒரு இது எடுக்கல. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரிவர தனது கணவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என பெண் புகார். மருத்துவமனைக்கு வந்த பிறகும் மிகவும் அவதிப்படும் தனது கணவருக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரி பெண் வேண்டுகோள். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அழிவால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கும் என அச்சம் தெரிவித்துள்ள மீனவர்கள் இத்திட்டத்திற்கு எதிராக தீவிர போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ராச்சமங்கலம் பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய இட்லிகளை விதிமுறைகளை மீறி சிறு ஹோட்டல்களுக்கு மொத்தமாக பார்சல் செய்து விற்பனை செய்வதால் அம்மா உணவகத்திற்கு சாப்பிட வரும் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்கள் உணவருந்தாமல் ஏமாற்றத்துடன் செல்லும் அவலம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குமுறல். ஏழை எளிய மக்கள் பயன்படுற வரையில் தமிழ்நாடு அரசால் அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு பூரா தொடங்கப்பட்டிருக்கு. கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் பக்கத்தில் இருக்குது. இதில் ₹1 இட்லி கொடுக்கப்படுது. இதை பொதுமக்கள் விலைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் காலையில் 7 மணிக்கு தொடங்குற கடையில் 7:30 மணிக்கு போனால் இட்லி இருக்க மாட்டேங்குங்க. இதை நம்பி தான் ஸ்கூல் பிள்ளைங்க வராங்க. ₹1 இட்லி கொடுக்காங்க. இதை வாங்குறதுக்கு கூட வரல. என்னன்னு கேட்டால் 1200 இட்லி காலையில் 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே விற்றுருதுங்க. பார்சல் வாங்கினாலும் கிடையாதுனாலும் ஒரு 50, 100ன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ₹1 வாங்கி வெளியே ₹10 விற்காங்க கடைகளில். இது அவங்க லாபம் பார்க்குறதுக்கு வைக்கல, பொதுமக்கள் பயனுள்ளதுக்காக அரசு மானியம் கொடுத்து அது ₹1 விற்க சொன்னால் இவங்க லாபம் பார்க்காங்களே தவிர இது எவ்வளோக்கு விற்காங்கன்னு கூட தெரியல. பில்லு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு 7:30க்கு இட்லி 1200 இட்லி காலியாக போச்சுன்னா கல்யாண மண்டபத்தில் கூட காலியாக போகாது. ஆனால் இவங்க விற்றுறதுங்காங்க. பொதுமக்கள் பயன்படுவதற்கு அரசு உதவி செய்யணும். தமிழ்நாட்டில் ஈரநில பறவைகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 5.5 லட்சத்தில் இருந்து 6 லட்சமாக உயர்ந்துள்ளதாக விரிவுபடுத்தப்பட்ட கணக்கெடுப்பு முறையின் அடிப்படையில் மாநில வனத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கூடுதல் பறவைகளின் வருகை பதிவாகியுள்ள அதே நேரத்தில் இங்கு வரும் பறவை இனங்களின் எண்ணிக்கை மட்டும் கடந்த ஆண்டை விட 397 இருந்து 393 சற்று குறைந்துள்ளதாக அறிக்கையில் தகவல். சென்னை OMR ECR பகுதிகளில் நடைபெறும் 88 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் பணிகளும் முக்கிய இணைப்பு திட்டங்களும் இன்னும் முழுமையடையாததால் மக்கள் அவதி. தேர்தலுக்கு பின் பணிகள் வேகப்படுத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி கூறினாலும் 5 ஆண்டுகள் தாமதத்திற்கு விளக்கம் என்ன என மக்கள் கேள்வி. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் ஜூன் ஜூலை பருவ இறுதித் தேர்வு வினாத்தாள்கள் டெலிகிராமில் கசிந்ததாக பரபரப்பு. ஒரு பாடத்திட்டத்திற்கு ₹199 வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் கசிவுக்கான ஆதாரம் இல்லை என பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கம். சென்னையில் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ள சட்டவிரோத விளம்பர பலகைகள் மற்றும் ஆபத்தான பேனர்களை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கிய சென்னை மாநகராட்சி. இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை வெறும் ஏட்டளவிலான அறிவிப்போடு நின்றுவிடுமா அல்லது ஆபத்தான பேனர்கள் அனைத்தும் உடனடியாக முழுமையாக அகற்றப்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்நிலைகளில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம். நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் எவ்வளவு அகற்றப்பட்டுள்ளன மற்றும் பணிகள் எவ்வளவு நிலுவையில் உள்ளது என்பது குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்து நேரடி ஆய்வு. முன்னாள் அமைச்சர் பி. கீதா ஜீவன் 2002ஆம் ஆண்டின் ₹2.31 கோடி சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவின் மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். 3ஆம் தரப்பு மேல்முறையீடு தாக்கல் செய்ய 839 நாட்கள் தாமதத்தை மன்னிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி G.K. இளந்திரையன் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர் உத்தரவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறை மரணமாக பதிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆகாஷின் உடல் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டது. ஆகாஷின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய பெற்றோர் மற்றும் உறவினர்கள். நீட் மறுதேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது டெலிகிராம் நிறுவனம். சிலர் செய்த தவறுக்காக 15 கோடி பயனாளர்களை தண்டிப்பது நியாயமல்ல என்றும் குற்றவாளிகள் வேறு செயல்களுக்கு மாறிவிடுவார்கள் என்றும் டெலிகிராம் நிறுவனம் மனு தாக்கல்.
அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகள் மற்றும் அரசாணைகளுக்கு மாறாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதல்களை உருவாக்க கோரிய வழக்கு. தமிழக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் இயக்குனர் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்களாக பரிந்துரைக்கப்பட்ட 3 எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலின் பேரில் முதலமைச்சர் என் ரங்கசாமியின் பரிந்துரைப்படி புதிய அமைச்சர்களாக பதவியேற்றதை அடுத்து முழுமையடையும் அமைச்சரவை. உலக அளவில் இராணுவத்தில் சுய அழிவு ட்ரோன்களின் பயன்பாடு மிக அதிவேகமாக அதிகரித்து வரும் நிலையில் தங்களைத்தானே வெடிக்க செய்து எதிரி படைகளை நிர்மூலமாக்கும் இந்த நவீன காமிகேஸ் ஏவுகணை ட்ரோன்கள் தற்கால போர்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இலக்குகளை தேடி துல்லியமாக அளிக்கும் திறன் கொண்ட இந்த அதிநவீன ட்ரோன்கள் மிக குறைந்த செலவில் அதிக வீரியத்துடன் செயல்படுவதாக தகவல். இந்தியாவில் ஆயுட்காலம் முடிந்த 1,20,00,000க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் வெறும் 3,50,000 வாகனங்கள் மட்டுமே கழிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் அறிவிப்பு. ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை அதன் உரிமையாளர்கள் கழிப்பதற்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்தவும் ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை கழிக்க வேண்டியதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு கூடுதலாக 1292 உதவி பேராசிரியர் பணியிடங்களை விரைவாக நிரப்புவது குறித்து தமிழக உயர்கல்வித்துறையின் முக்கிய விளக்கத்திற்காக காத்திருக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம். கூடுதல் பணியிடங்கள் தொடர்பாக உயர்கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ விளக்கம் கிடைத்தவுடன் ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்த கட்ட அரசாணையை வெளியிட்டு பணிகளை தொடங்கும் என்பதால் பேராசிரியர் பணிக்காக காத்திருப்போர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனங்கள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. கௌரவ விரிவுரையாளர்களின் இந்த தொடர் சட்ட போராட்டங்களால் தற்போதைய உதவி பேராசிரியர் ஆட்தேர்ப்பு செயல்முறைகளில் புதிய சிக்கல். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வின் மதிப்பெண் பட்டியலை ஜூன் இறுதிக்குள் வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு. சான்றிதழ் சரிபார்ப்பு அட்டவணையும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. நீட் தேர்வு என்றாலே மருத்துவ கனவில் இருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆண்டுதோறும் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக அதிர்ச்சி தகவல். தேர்வு நடைமுறைகள் குறித்து குழப்பங்கள், முறைகேடு அச்சங்கள் தொடரும் நிலையில் மன நிம்மதியை இழக்கும் மாணவர்கள் எப்படி சிறந்த மருத்துவர்களாக உருவாக முடியும் என்ற கேள்வி வலுத்துள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களில் பெரும்பாலானவற்றில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலையிலும் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு. 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 47% இடங்கள் நிரம்பிய நிலையில் தமிழக அரசு உடனடியாக பொறுப்புடன் நிர்வாக நடவடிக்கை எடுக்குமா என மாணவர்கள், பெற்றோர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான கலந்தாய்வில் 47 விழுக்காடு இடங்கள் நிரம்பியுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. மொத்தமுள்ள 1,26,959 இடங்களில் 59,340 இடங்கள் நிரம்பியுள்ள நிலையில் மாணவர்கள் 22,085 பேரும், மாணவிகள் 37,239 பேரும் மற்றும் 3ஆம் பாலினம் 16 பேரும் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். வரும் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வுக்கான வினாத்தாள்கள் ராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டுவரப்பட்டு நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் இறக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வினாத்தாள்கள் பத்திரமாக வைக்கப்பட்டது. இந்தியாவில் 5G சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 2031ஆம் ஆண்டுக்குள் 110 கோடியை தாண்டும் என்றும் இதன் பயன்பாடு 81% எட்டும் என்றும் எரிக்சன் நிறுவனம் தனது மொபிலிட்டி அறிக்கையின் மூலம் கணிப்பு. மலிவான 5G ஸ்மார்ட் போன்கள் மற்றும் விரிவடைந்துள்ள நெட்வொர்க் கவரேஜ் காரணமாக இந்த அசாத்திய இலக்கு எட்டப்படும் என தெரிவித்துள்ள அந்த அறிக்கை கடந்த ஆண்டின் இறுதியில் இந்த எண்ணிக்கை 43 கோடியாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது.
கேரள மாநிலம் கொல்லத்தில் ஆழ்கடல் மீன்பிடி படகில் அறியாமலே கரை சேர்ந்த புதிய கேட்ஷார்க் இனத்தை கண்டறிந்த விஞ்ஞானிகள். வீசி எறியப்பட்ட மீன்களில் இந்த அரிய இனத்தை அடையாளம் கண்ட ISI ஆய்வாளர்கள் இந்திய கடல் உயிரியல் பல்வகைமைக்கு இது முக்கிய ஆதாரமாக இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் பீக்கன் ஹில்லின் மேல் சரிவுகளில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் சுமார் 500 வீடுகளுக்கு மேல் அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக தகவல். ஏற்கனவே 100 ஏக்கருக்கும் அதிகமான காடுகள் எரிந்துவிட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் உத்தரவு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற UFC நிகழ்வை சீர்குலைக்க திட்டப்பட்டிருந்த சதி திட்டத்தை FBI முறியடித்து 5 பேரை கைது செய்துள்ளதாக தகவல். தீவிர மத மற்றும் அரசாங்க எதிர்ப்புணர்வுகளை கொண்டவர்களின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுமார் 4300 பேர் பாதுகாப்பாக இருந்ததாகவும் விளக்கம். கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் அதிகரித்து வரும் வன்முறையால் எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை பாதித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல். 3 மாகாணங்களில் உறுதி செய்யப்பட்ட நோய்களின் எண்ணிக்கை 808 உயர்ந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். இந்திய எல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் திபெத்தில் உள்ள யர்லுங் ஜாங்போ ஆற்றின் கீழ்ப்பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமானத்தை கட்டத் தொடங்கிய சீனா. புதுதில்லியின் தொடர்ச்சியான எதிர்ப்புகளையும் மீறி பெய்ஜிங் இந்த திட்டத்தை வேகமாக முன்னெடுத்த நிலையில் உளவுத்துறை வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட பிரத்யேக தகவல்கள் மற்றும் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் மூலம் உறுதி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை போருக்கு முந்தைய நிலையை எட்ட மேலும் 6 மாதங்கள் முதல் ஓராண்டு வரை ஆகலாம் என நிபுணர்கள் கணிப்பு. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தால் விலை சற்று குறைந்திருந்தாலும் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்து ஒரு நாள் உற்பத்தி 110 லட்சம் பீப்பாய் வரை சரிந்துள்ளதே முக்கிய காரணம் என கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ் நிறுவன இயக்குனர் தகவல். தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்த நிலையிலும் தங்கம் இறக்குமதி வரி 6% இருந்து 15% உயர்த்தப்பட்ட நிலையிலும் மே மாத தங்க இறக்குமதி 34% அதிகரிப்பு. தங்கம் வாங்கும் நுகர்வு திறன் கடந்த ஆண்டை விட தற்போது 60% உயர்வு பெற்று புதிய உச்சம் பதிவாகி உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,240 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,030 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவின் தங்கம் இறக்குமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பு மே மாதத்தில் 34% அதிகரித்து $3.41 பில்லியன் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் இறக்குமதி 86.65% சரிவடைந்துள்ள நிலையில் தங்கம் இறக்குமதி அதிகரிப்பால் நாட்டின் ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறை 28.21 பில்லியன் கணிசமாக அதிகரிப்பு. நாளை நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், கோவை, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்றம் மந்தமடைந்ததால் நாட்டின் ஒட்டுமொத்த மழை பொழிவு பற்றாக்குறை 35% உயர்ந்துள்ள நிலையில் மத்திய இந்தியாவில் மட்டும் 61% மழை குறைவு பதிவாகியுள்ளது. வறட்சி அபாயம் காரணமாக சுமார் 200 மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதால் பாதிப்புகளை குறைக்க பயிர் சார்ந்த அவசர திட்டங்களை உடனடியாக தயாரிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு.